ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகின்றோம். நம்பிக்கையின் தேவனிடமிருந்து நம்பிக்கையின் வார்த்தைகளை தரும் ஆசீர்வாத நிகழ்ச்சி நம்பிக்கையின் குரல். You are watching and listening Voice of Hope. நீங்கள் பார்த்தும் கேட்டுக்கொண்டும் இருப்பது நம்பிக்கையின் குரல். வாருங்கள், தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். நம்பிக்கையின் தேவனாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகின்றோம். வாருங்கள் தேவ பிள்ளைகளே, என்றும் கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தின் தேவனாய் நம்பிக்கையின் வார்த்தைகளை கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிடுவாராக. விசுவாசியுங்கள், நம்புங்கள், கர்த்தரிடத்திலே காத்திருங்கள். தேவன் உங்களுக்கு அற்புதத்தின் தேவனாய் வல்லமையாய் வெளிப்படுவாராக. The Lord bless you and keep you, make his face shine upon you and be gracious to you. The Lord turn his face toward you and give you peace. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொரு தாய்மாருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறோம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டபடி, கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி, நிலைநிறுத்துகிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் இந்த நாளில் குடும்ப பொறுப்புகளிலும் பிள்ளைகள் பராமரிப்பிலும் இருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் வழி நடத்த ஜெபிக்கிறேன். நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனம் முதல், முத்துக்களை காட்டிலும் விலையேற பெற்ற குணசாலியான ஸ்திரீகளாயும் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் தீமையை அல்ல நன்மையே செய்யும் ஸ்திரீகளாயும், இருட்டோடு எழுந்து தன் வீட்டாரையும் வயலையும் விசாரித்து உற்சாகமாய் தன் கடமையை செய்யும் ஸ்திரீகளாயும் உங்களை பயன்படுத்த ஆண்டவன் சித்தம் கொண்டிருக்கிறார். இத்தனை விதமாய் நம்மால் இருந்து விட முடியுமா என்று நீங்கள் கேட்கலாம். அதற்கு வேதம் ஒரு பதில் வைத்திருக்கிறது. நீதிமொழிகள் 31:17, தன்னை பலத்தால் இடை கட்டிக்கொண்டு தன் கைகளை பலப்படுத்துகிறார் என்று வாசிக்கிறோம். நம்மை நாமே பலப்படுத்திக் கொள்ளவே முடியாது. கிறிஸ்துவால் நடப்பட்டு, கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்டு, கிறிஸ்துவுக்குள் இருந்து கொண்டு கிறிஸ்துவோடு நடப்போமானால், இரவிலும் நம் விளக்கு அணையாமல், உபத்திரவமாகிய குளிருக்கு பயப்படாமல், புகழப்படும் குணசாலிகளாய் வாழ்ந்திட கர்த்தர் உதவி செய்வார். காரணம், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியே புகழப்படுவாள். ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த வேளைக்காய் உங்களை நாங்கள் துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் சுவாமி. விசேஷமா இந்த நாளிலும் ராஜா, ஒவ்வொரு இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தாய்மாருக்கும் ஆண்டவரே நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். அவர்களை நாங்கள் நினைத்து கொள்ளுகிறோம். ஒவ்வொரு தாய்மாருடைய அந்த அற்புதமான ஆண்டவரை சாக்ரிஃபைஸுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. தங்களை தியாகம் செய்து, அது எந்த காரியமாக இருக்கலாம், வயிற்றிலே சுமந்த நாட்கள் முதல் வளர்க்கிற ஒவ்வொரு நாட்களிலும் ஆண்டவரை தங்களை தாங்களே சுவாமி சாக்ரிஃபைஸ் செய்து பிள்ளைகளை வளர்க்க அவர்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியிலும் கூட இருந்திருக்கிறீங்க ராஜா. அதற்காய் நன்றி, அவர்களுக்காய் நன்றி. இன்று வரை அவர்களை நீங்க பலப்படுத்தி கொண்டு வந்திருக்கிறீங்க, அதற்காய் நன்றி அப்பா. தொடர்ந்தும் நடத்துங்க சுவாமி. அவர்கள் வெளியிலே சொல்ல முடியாதபடி உள்ளுக்குள்ளே தங்களுக்குள்ளே வைத்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு கவலைகள் காரியங்களை உங்கள் பாரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. நீங்க பொறுப்படுங்க. உங்களால் அன்றி ஒன்றும் முடியாது ராஜா. நீங்க மட்டுமே சமாதானத்தின் தேவனாய் அவர்களோடு இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம்.
இப்பொழுதும் நாங்கள் வேதாகமத்தில் வாசித்தபடி ஆண்டவர் இந்த பெண்களுக்காய் நீங்கள் கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு வசனங்கள் வார்த்தைகளுக்காய் நன்றி அப்ப அவளை இன்னும் விசுவாசத்தில் நீங்கள் வளர்க்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருக்காய் நன்றி அப்பா. இந்த நாட்களிலும் ஒரு விசேஷித்த கிருபை அவர்களுக்கு வரட்டும் அப்பா. அவர்கள் எத்தனை கடமைகள் ஆண்டவர் அவர்களுக்கு இருக்கிறது ராஜா, அதற்காய் நன்றி. அவர்களுக்கு நீங்கள் பலன் கொடுக்கிறீங்க. அவர்களை இந்த உலகத்தை கலக்கும் சிறிகளாய் நீங்கள் மாத்திரப்படியால் துதிக்கிறோம். நன்றி. ஒவ்வொருவருக்காய் நன்றி. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தாய்மாரையும் உங்கள் பாதப்படியிலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. அவர்களின் கண்ணீரை நீங்கள் காணும்படியாய் ஜெபிக்கிறோம். பொறுப்படுங்க, வழி நடத்துங்க. துதி கன மகிமையாவும் உங்கள் ஒருவருக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த மாதத்துக்காய் தேவன் வைத்த வார்த்தை ரூத்தின் புத்தகம் 2வது அதிகாரம் 12வது வசனம். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். ஆம் தேவ பிள்ளைகளே, அடைக்கலமாய் தேவனை நம்பி வருகிற பொழுது அந்த செட்டைகளின் கீழே அடைக்கலம் தேடி வந்தவர்களை தேவன் நடத்துவார் என்பது மட்டுமல்ல, அவர்களுடைய வாழ்விலே அவர்கள் விசுவாசத்துக்கு ஏற்றபடி அவர்கள் நம்பினதின்படி அவர்களுக்கு பலனை அளிக்கிறவர் என்று வேதம் சொல்லாமல் நிறைவான பலனை அளிக்கிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த மாதத்திலே நம்முடைய நம்பிக்கை என்ன? நாம் எதை நம்பி இருக்கிறோம்? நம்பக்கூடியதாய் சூழ்நிலைகள் இல்லாமல் இருக்கிற பொழுது தேவன் நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு வழிகளையும் கர்த்தர் கவனிக்கிறார். இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? அந்த கர்த்தரை நீங்கள் அறிந்திருப்பீர்களாக இருந்தால் அவரை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? அவரை நீங்கள் விசுவாசிப்பீர்களாக இருந்தால் அவர் உங்களுக்கு பலனளிப்பார் என்று உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நடத்தி கொண்டிருக்கிறீர்களா? இந்த நாளிலே கேட்டு பாருங்கள். வேதம் சொல்லுகிறது கர்த்தர் நிறைவான பலனை தருவாராம். இந்த வார்த்தை கர்த்தர் சொன்ன வார்த்தை கிடையாது. அங்கே போவாஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு தேவனுடைய மனிதன் அல்லது அந்த பட்டணத்திலே வாழ்கிற ஒரு செல்வ சீமானாய் ஜீவிக்கிற ஒருவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை. ஆனால் அவன் ஏன் அதை சொல்லுகிறான் என்றால், தேவனை நம்புகிறவர்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய நிறைவு அது ஒருபொழுதும் தவறாமல் கிடைக்கும் என்பதை அவன் அறிந்தவனாய் அவன் இருக்கிறான். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நம்பி ஒரு அறியாத ஒரு தேசத்திலே அடைக்கலமாய் புகுந்த பெண் யார் என்று பார்ப்பீர்களாக இருந்தால் ரூத் என்று நீங்கள் படிப்பீர்கள். இந்த ரூத்தை குறித்து ஒரு சிறிய அறிமுகத்தை நான் செய்ய விரும்புகிறேன். இந்த ரூத் மோவாபிய தேசத்தின் பெண்ணாக பிறந்து வளர்ந்தவள். அங்கே இந்த பெத்லகேம் என்கிறதான இந்த தேசத்தில் அல்லது பட்டணத்தில் இருந்து பஞ்ச காலத்திலே மோவாப் தேசத்திலே குடியிருந்ததான இவருடைய ஒரு மகனை திருமணம் செய்தவள். இப்பொழுது அவள் வாழ்கின்ற அந்த மோவாபிய தேசத்திலே அவர்களால் இருக்க முடியவில்லை. காரணம், அங்கே தன் கணவனின் தகப்பனும் இறந்து விட்டான், தன் கணவனும் அங்கே இறந்து விட்டான். இப்பொழுது அந்த ரூத் என்கிற பெண் ஒரு தனியான ஒரு பெண்ணாய் அவள் காணப்படுகிறாள். ஆகவே அவள் தன்னுடைய கணவனின் தாயார் நகோமியினாலே ஒரு ஆலோசனை அவளுக்கு கொடுக்கப்படுகிறது, அவளுக்கும் அவளுடைய சகோதரிக்கு. அதாவது, நாங்கள் மூவரும் புருஷரை நாங்கள் இழந்து விட்டோம், தனித்தவர்களாய் நாங்கள் நிற்கிறோம். ஆகவே நகோமி சொல்லுகிறாள், மோவாபிய தேசம் என்னுடைய தேசம் கிடையாது. ஆகவே நான் என் தேசத்திலே இப்பொழுது இந்த பஞ்ச காலத்துக்குரிய காரியங்கள் நிறைவாய் இருக்கிறது என்று அறிகிறேன். ஆகவே நான் என் தேசத்துக்கு திரும்பி விடுகிறேன். நீங்களும் இந்த உங்கள் மோவாப் தேசத்திலே உங்கள் குடும்பத்தாரிடத்திலே சென்று விடுங்கள் என்று சொன்ன பொழுது ரூத் ஒரு தீர்மானம் செய்கிறார்.
ரூத்தின் புத்தகம் 1வது அதிகாரம் 16வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடே பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். அங்கே ரூத் சொல்லுகிற ஒரு காரியம், நான் உம்மை விட்டு நான் போக போவதில்லை. என்னுடைய வாழ்க்கையை உம்முடைய குடும்பத்திலே நான் ஆரம்பித்திருக்கிறேன். ஆகவே நான் ஒரு தீர்மானம் பண்ணுகிறேன். என்ன தீர்மானம் என்றால், நீர் போகிற இடத்துக்கு நான் வருகிறேன், நீர் தங்குகிற இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனமாய் அது நான் நினைத்துக் கொள்ளுவேன். கடைசியாய் அவள் சொல்லுகிறாள், உம்முடைய தேவன் என்னுடைய தேவனாய் அவர் இருப்பார் என்று அவள் அறிக்கை செய்கிறதை நாங்கள் அங்கே பார்க்கிறோம். அவள் பல காரியங்களிலே, பல வாழ்க்கையின் பல சூழ்நிலைகளிலே தோற்று போன ஒரு பெண். ஆனால் இப்பொழுது அவளுக்கு இருக்கின்ற ஒரே ஒரு ஆறுதல் என்னவென்றால், தன்னோடு சார்ந்திருக்கிற தன்னுடைய கணவனின் தாயாராகிய தன் மாமியாரோடு கூட சேர்ந்து இருப்பதுதான். அது எப்படி அவள் சேர்ந்திருக்கிறாள் என்றால், அந்த மாமியாரனுடைய அந்த தேவ பக்தியை ஒருவேளை அவள் அறிந்திருக்க கூடும் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் அவள் சொல்லுகிற வார்த்தை ஜனத்தை குறித்து பேசுகிறாள், இடத்தை குறித்து பேசுகிறாள், தங்குகிற இடத்தை குறித்து பேசுகிறாள். ஆனால் கடைசியாய் அந்த தேவனை குறித்து அவள் பேசுகிறாள் என்றால், அந்த தேவனை குறித்ததான ஒரு வாழ்வு அங்கே அவர்கள் நடுவிலே இருந்திருக்க வேண்டும் என்றைக்கு அவள் விசுவாசிக்கிறாள். அவள் நம்புகிறாள் இந்த வாழ்க்கை. இன்றைக்கு சகோதரியே, இந்த ரூத்தின் சம்பவமும் ரூத்தின் தீர்மானமும் அல்லது ரூத்தினுடைய ஒரு புதிய வாழ்க்கையின் ஆரம்பமும் எங்களுக்கு என்ன பிரயோஜனத்தை தரும் என்று ஒருவேளை நீங்கள் கேட்பீர்களாக இருந்தால், தேவனுடைய பிள்ளைகளே, ரூத்தினுடைய ஒரு நிலையிலே இன்றைக்கு ஒருவேளை நானும் நீங்களும் நிற்கக்கூடும். தேவப்பிள்ளை, ஒரு நல்ல வாழ்க்கை, ஏதோ ஒரு வாழ்க்கை, ஏதோ ஒரு நம்பிக்கை இருந்தது. அந்த வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து கொண்டோம். சடுதியாய் ஒரு மரணம் அவர்களுடைய வாழ்க்கை. கணவனை இறந்து விட்டார். கணவனை மட்டுமல்ல, அந்த குடும்பத்திலே ஆண்களின் துணை கிடையாது. 2 பேருக்கும் கணவன் கிடையாது. அவளுடைய தாயார் மாமியாருக்கும் அங்கே கணவன் கிடையாது. அப்ப குடும்பத்திலே நம்பிக்கை என்று சொல்லக்கூடிய அல்லது துணை என்று சொல்லக்கூடிய ஒன்றை அவர்கள் எழுந்து நிற்கிறார். இரண்டாவதாக, அவருடைய தேசத்திலே அவர்கள் வாழலாம் என்று நினைத்த பொழுது அந்த தேசத்திலே நன்மையானவைகள் எதுவும் கிடையாது. அவர்கள் நேசிக்கப்படாமல் இருந்திருக்கலாம், அவர்கள் கைவிடப்பட்டவர்களாக இருந்திருக்கலாம், அவர்கள் அங்கே அவதூறாய் பேசப்பட்டவர்களாக இருந்திருக்கலாம். அவர்களுக்கு எந்த நம்பிக்கையும் அந்த தேசம் கொடுக்கவில்லை. இப்பொழுது புதிய ஒரு தேசத்தை நோக்கி அந்த வாழ்க்கை இப்பொழுது தொடங்க ரூத் அங்கே விரும்ப. ஏன்னா ரூத்தை பொறுத்தவரையிலே பெத்லகேம், அதாவது நகோமியின் பட்டணம், நகோமியின் சொந்த ஊர், அங்கே ரூத்தை பொறுத்தவரையிலே ஒரு புதிய இடம். இந்த மாதத்தினுடைய இந்த வார்த்தையை குறித்து நான் சிந்தித்த வேளையிலே இந்த வார்த்தையை வைத்து தேவன் எனக்கு புரிய வைத்த ஒரு காரியம் என்னவென்றால், பல வேளைகளிலே நாங்கள் புதிய சூழ்நிலைகளுக்குள்ளே நாம் போக வேண்டியதா இருக்கிறது என்று சொல்லுவதை விட நாம் கொண்டு போகப்படுகிறோம். கட்டாயமாய், வலுக்கட்டாயமாய் பல புதிய காரியங்கள், புதிய நம்பிக்கையற்ற அல்லது ஒன்று புரியாத நிலைகளுக்குள் நாம் தள்ளப்படுகிறோம். ஆனால் அப்படி நாம் தள்ளப்பட்டாலும் நம்முடைய நம்பிக்கை என்ன என்பதை நாம் இன்றைக்கு நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எதை நம்பி நாம் ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ளே நாங்கள் போகிறோம்? எங்களுடைய சூழ்நிலைகள், எங்களுடைய வாழ்க்கையிலே கொடுக்கப்படுகிற புதிய பயமுறுத்தல்களாய் இருக்கட்டும், புதிய சூழ்நிலைகளாய் இருக்கட்டும், இவைகளை நாம் எப்படி சந்திக்கிறோம் என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க இந்த மாதத்திலே தேவன் கிருபை கொடுப்பாரா? ஏனென்றால் இங்கே அந்த போவாஸ் சொல்லுகிறார், உன்னை பற்றி எனக்கு சொல்லப்பட்டிருக்கிற இந்த அதிகாரத்தை நீங்கள் படிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இந்த ரூத்தின் புத்தகத்தை நீங்கள் படித்து பார்ப்பீர்களாக இருந்தால் இன்றைக்கு தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே செய்யக்கூடிய அந்த ஆச்சரியமான காரியத்தை உங்களால் விளங்கிக் கொள்ள முடியும். தேவ பிள்ளைகள், போவாஸ் சொல்லுகிறான், உன்னை பற்றி எனக்கு சொல்லப்பட்டது, உன் காரியங்கள் எனக்கு அறிவிக்கப்பட்டது. ஆகவே இன்றைக்கு நீ நம்பி வந்த உன்னுடைய வாழ்க்கையிலே உனக்கு தேவன், நான் அல்ல, மனிதன் நன்மை தர முடியாது. நமக்கு மனிதன் ஊடாக தேவன் கிரியை செய்யலாமே தவிர மனிதன் அதை நினைத்து தர முடியாது. தேவன் அப்படிப்பட்ட மனிதர்களை நமக்கு உதவி செய்யும்படி தேவன் பயன்படுத்துகிறார், தேவன் ஏற்படுத்துகிறார். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளக்கூடிய வழிகளை கர்த்தர் நமக்கு ஆயத்தப்படுத்தி தேவன் தருகிறார். ஆனால் இதை இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் ஒருவர் தான் செய்ய முடியும்.
ஆகவேதான் போவாஸ் சொல்லுகிறான், அந்த 12வது வசனத்திலே நீங்கள் அதை வாசிக்கிற பொழுது நீங்கள் கேட்டீர்கள், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழே, இந்த தேவனுடைய சட்டிகளுக்கு கீழே அடைக்கலமாய் வந்த உனக்கு நிறைவான பலன் இருக்கும். இந்த மாதத்தில் இதை நம்புங்கள். தேவனை நம்புகிற ஒவ்வொரு இடத்திலும் கர்த்தர் நமக்கு நிறைவின் பலனை தேவன் தருவாரா. அது வெறுமையாயிருக்கட்டும், தெரியாத இடமாயிருக்கட்டும், நமக்கு புரியாத இடமாயிருக்கட்டும், புதிய அனுபவமாய் அது இருக்கட்டும், என்ன செய்வதென்று தெரியாத ஒரு தேவப்பிள்ளை அங்கலாய்ப்பு நிறைந்ததான, பயம் நிறைந்ததான ஒரு சூழ்நிலையாயிருக்கட்டும், தேவனுடைய சட்டைகளின் கீழ் வந்தவர்களுக்கு தேவன் நிறைவின் பலனை கர்த்தர் கட்டளையிடுவாராக. இன்றைக்கு ரூத்தினுடைய வாழ்க்கையிலே ரூத் செய்த ஒரு வாயின் அறிக்கை, ஒரு வார்த்தையின் அறிக்கை அங்கே அவருடைய வாழ்க்கையிலே கிரியை செய்கிற ஒரு வார்த்தையாக மாறுகிறதை நீங்கள் அங்கே பார்க்கலாம். நகோமியை பார்த்து ரூத் சொன்ன ஒரு வார்த்தை, உம்முடைய தேவன் அவர் என்னுடைய தேவன் என்று அவள் அறிக்கை செய்கிறாள். நான் உம்மோடு வருகிறேன், உம்மை நம்பியல்ல, உம்முடைய பட்டணத்தை நம்பியல்ல, உம்முடைய தேவன் அவர் என்னுடைய தேவனாய் இருக்கும்படி. தேவன் என்றால் தேவ பிள்ளைகளே, அவர் ஆளுகை செய்கிறவர், கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறவர், சகலவற்றையும் தரக்கூடியவர், சகலவற்றையும் உண்டு பண்ணுகிறவர். அங்கே தேவனாய் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்ய இருக்கிறார். ஆகவே ரூத் ஒரு அறிக்கை செய்கிறாள். அந்த அறிக்கை அவள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை அங்கே கொண்டு வரும். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, நீ அடைக்கலமாய் வந்த அந்த இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு நிறைவான பலனை தருவாராக. அருமையான சகோதரனே, சகோதரியே, ஒரு புதிய அனுபவத்துக்குள் தேவன் உங்களை நடத்துவார். சகலமும் இழந்து போன ஒரு நிலை உங்கள் வாழ்க்கையிலே காணப்படும். நீங்கள் அடுத்தது எடுத்து வைக்க வேண்டிய அடி உங்களுக்கு நம்பிக்கை இல்லாததாய் அது இருக்கக்கூடும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, இன்றைக்கு நாம் தேவ பிள்ளைகளே கர்த்தருடைய நம்பிக்கையில் நிலைத்தவர்களாய் நம் வாயினால் அறிக்கை செய்ய தேவன் நம்மை நடத்துவார். கர்த்தருடைய நாமத்தினால் தேவ பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையில் நன்மையின் காரியங்களை அறிக்கை செய்யும்படி தேவன் நம்மை அழைக்கின்றார். யாத்திராகமத்தின் புத்தகம் 33வது அதிகாரத்திலே 14வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரைக்கும் ஒரு சம்பவத்தை நீங்கள் பார்க்க முடியும். அந்த 14வது வசனத்திலே, அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். கர்த்தராகிய ஆண்டவர், கர்த்தராகிய தேவன் மோசேயை பார்த்து சொன்னார், என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று தேவன் அங்கே ஜனங்களை நடத்தும்படி பொறுப்பை பெற்றுக்கொண்ட மோசே தனக்கு முன்பதாக இருக்கிற அந்த பறந்து கிடந்த ஒரு பொறுப்பை அவன் நினைத்து தேவனிடத்திலே, ஆண்டவரே, இதை எப்படி நான் இதை சந்தித்துக் கொள்ள போகிறேன் என்ற ஒரு கேள்வியோடு அவன் நின்ற பொழுது கர்த்தர் கொடுத்த ஒரு ஆறுதலின் வார்த்தை, என்னுடைய சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும் என்று அவர் சொல்லுகிறார். 15ஆம் வசனம் அங்கே அதை வாசிக்க கேட்போம். யாத்திராகம் 33ஆம் அதிகாரம் 15வது வசனம். அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னுடனே கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். அங்கே மோசே சொல்லுகிறார், அப்படி உம்முடைய சமூகம் வரவில்லையாக இருந்தால் எங்களை இந்த இடத்திலிருந்து நீர் கொண்டு போக கூடாது. இது ஒரு சிறுபிள்ளைத்தனமான, சிறுபிள்ளையை போன்ற ஒரு கேள்வி அல்லது ஒரு சிறுபிள்ளையை போன்ற ஒரு விண்ணப்பமாய் வேண்டுதலாய் இருந்து, நீங்க வரலண்டா நான் போகல, நீங்க என்னோட வரணும், நீங்க வர்றதா இருந்தா தான் நான் தைரியமாய் போவேன். உங்களுடைய சமூகம் என்னோடு வரவில்லையாக இருந்தால் என்னை இந்த இடத்திலிருந்து கொண்டு போக வேண்டாம், போகாதிருப்பீராக. அப்ப அதுக்கு காரணம் சொல்லுகிறார் பாருங்க. 16வது வசனத்தை வாசிப்போம். எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்ததென்பது எதினால் அறியப்படும், நீர் எங்களோடே வருவதினால் அல்லவா. இப்படியே பூமியின் மேலுள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்றான். உம்முடைய ஜனங்களுக்கு ஆண்டவரே உம்முடைய கண்களிலே தயவு கிடைத்தது, கிருபை கிடைத்தது என்பதை நான் காண்பிக்க முடியும். அது எப்படி காண்பிக்கலாம் என்றால், நீர் எங்களோட வந்தாதான் நான் அதை காண்பிக்கலாம். அங்கே 16வது வசனத்திலே அவர் சொல்லுகிறார், எனக்கும் என்னுடைய உம்முடைய ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பது எப்படி மற்றவர்களுக்கு தெரிய வரும்? தெரிய வராதே. அது எப்படி வெளிப்படுத்தப்படும்?
அது வெளிப்படுத்தப்பட வேண்டுமாக நீர் எங்களோட கூட இருக்கணும், நீர் எங்களோட வர வேண்டும். அப்ப ஏன் அவர் வர வேண்டும் என்றால், அவர் வருகிற பொழுது, அவர் நம்மோடு இருக்கிற பொழுது மோசேக்கு தெரியும், தேவனுடைய சமூகம் என்னோடு விலகாமல் இருக்குமாக இருந்தால் போகிற இடமெல்லாம் வெற்றிதான், போகிற இடமெல்லாம் ஒரு நடத்துதல் தான், போகிற இடமெல்லாம் ஆசீர்வாதம், ஆச்சரியமான வழிகள் தான் என்பதை மோசே நன்றாய் அறிந்திருந்தார். ஆகவேதான் மோசே அதை அழகாய் சொல்கிறார் பாருங்க, நீர் எங்களோடு வருகிறதுனாலதான் அது சிறப்பு. இயேசு இல்லாம, ஆண்டவர் இல்லாம நீங்க எந்த காரியத்தையும் தொடங்காதீங்க. இயேசு அறிந்திருக்கிறீங்க, எனக்கு தெரியும், அவரை உங்களுக்கு தெரியும், அவர் வேதம் தெரியும், அவர் வசனம் தெரியும், எத்தனையோ விதமான நம்பிக்கையின் வார்த்தைகள் தெரியும், வாக்குத்தத்தங்கள் மனப்பாடம், வேதமே உங்களுக்கு மனப்பாடமாய் இருக்கக்கூடும். ஆனா இப்ப என்னுடைய அழைப்பு என்னவென்றால், அவருடைய சமூகம் உங்களோடு இருக்க வேண்டும். தேவன் நம்மோட வரணும். தேவன் நம்மோட வர வேண்டுமாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றம் தேவை, நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே பரிசுத்தம் தேவை, நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே உண்மை தேவை. பொய் இருக்கிற இடத்துல ஆண்டவர் இருக்க முடியாது, மாய்மாலம் இருக்கிற இடத்துல தேவன் இருக்க முடியாது, கர்த்தருக்கு பிரியமற்ற காரியங்கள் இருக்கிற இடத்துல தேவன் இருக்க முடியாது. யோசுவாவின் சம்பவத்துல ஒருமுறை இந்த ஆயி பட்டணத்தை அவர்கள் அந்த ஆயி பட்டணத்துடைய யுத்தத்திலே அவர்கள் தோற்று போகிறார்கள். அப்ப தோற்றதுக்கு காரணம் என்றால், முதல் காரணம் கர்த்தரிடத்துல விசாரிச்சிருந்தா அங்க காரியம் சொல்லி இருப்பார் தேவன். இந்த ஆகான் என்பவன் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை அவன் தன்னுடைய கூடாரத்துக்குள்ளே ஒளித்து வைத்திருந்தான். அப்ப பாருங்க, அதை ஒளிச்சு வச்சுட்டு கர்த்தரனோட கூட இருக்கணும் என்று நாம கேட்க முடியாது. இதை கவனமாய் கேளுங்கள் தேவ பிள்ளைகளே. இன்றைக்கு ஜெபிக்கிற நீ, கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறீ, கர்த்தருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற நீ, தேவ பிள்ளையே, கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று சொல்லப்படுகிற காரியங்களிலே நீ வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதை விட்டு ஆண்டவரே உம்முடைய சமூகம் என்னோடு கூட வர வேண்டும் என்று சொல்லி வருகிறார் என்று நாம் போவோமாக இருந்தால், அங்கே யுத்தத்துக்காய் அல்லது சத்துனுடைய அந்த தந்திரத்துக்கு முன்னாலே நாங்கள் நிற்கிற பொழுது நாங்கள் தோற்று போய் விடுவோம். உடனே என்ன சொல்லுவோம்? ஆண்டவரே, நீர் என்னை கைவிட்டு விட்டீர், நீர் என்னை மறந்து விட்டீர், உண்மையை நம்பி அல்லவா போனேன் அப்படி நாம் சொல்லக்கூடும் இல்லையா? ஆனால் தேவ பிள்ளைகளை, நாம் தேவனுக்குரியவர்களாய் நாம் வாழ வேண்டும். அப்ப சமூகம் நம்மோடு வருகிற பொழுது அது ஆசீர்வாதம் தான். அந்த சமூகம் அப்ப தேவனை நம்பி விசுவாசிக்கிறது மட்டுமில்ல, கர்த்தருக்காக வாழ்ந்தும் அவருடைய சமூகத்தை நாம் நம்மோட வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி வைத்துக் கொள்வீர்களாக இருந்தால், மோசே சொல்லுகிறார், நாங்கள் என்ன செய்வோம் தெரியுமா? நீர் எங்களோடு வருவதனாலே இந்த பூமியில் உள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும். மோசே அழகாய் சொல்லுகிறார், உம்முடைய சமூகம் எங்களோடு இருக்கு, அதாவது உமக்கு பிரியமாய், உமக்கு ஏற்றபடி, உமக்கு ஆண்டவரை உகந்தபடி என் வாழ்க்கையை வாழ்ந்து நீர் என்னுடைய பாதையிலே ஒவ்வொரு நாளும் நடந்து வருவீராக இருந்தால், ஆண்டவரே, இப்பொழுது வேதம் சொல்லுகிறது, பூமியில் உள்ள மற்ற எல்லாரை பார்க்கிலும். இந்த கோவிட் நாட்களிலே நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்ல நான் விரும்புகிறேன். அநேக காரியங்களை குறித்து நாம் பயப்படுகிறோம், அது நியாயமானதுதான். மரணங்கள், தொற்று வியாதிகள், அதன் மூலமாய் ஏற்படுகிற அந்த மரண அவஸ்தைகள், வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படுகிறவர்கள், கொல்லப்படுகிறவர்கள், வீதிகளிலே விழுந்து மடிகிறவர்கள் என்கிற பல செய்திகளை கேட்கிற பொழுது நீங்களும் நானும் நடுங்கக்கூடிய ஒரு காரியம்தான் அது தேவ பிள்ளைகள். ஆனா ஆண்டவர் வேதத்துல இந்த பூமியில் உள்ளவர்கள், பூமியின் மேல் உள்ள ஜனங்களை காட்டிலும் நாங்கள் விசேஷம் உள்ளவர்களாய் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை தேவன் அங்கே வைத்திருக்கிறார். அதுக்கு ஒரே ஒரு வழி என்னவென்றால், சகோதரனே சகோதரியே, நீங்கள் போகும் இடமெல்லாம் அவருடைய பிரசன்னம் உங்களோடு இருக்கும்படியாய் உங்களை காத்துக் கொள்ளுங்கள். வாய்களிலே இருக்கிற மாறுபாடான வார்த்தைகள், புறம் கூறுதல்கள், குறை சொல்லுதல்கள், முறுமுறுத்தல்கள், கசப்புகள், மற்றவர்களை குறித்த எரிச்சல், சகோதரனை குறித்து சகோதரியை குறித்து காணப்படுகிற பொறாமையின் நிலைமைகள், அல்லது ஒருவரை குறித்து இன்னொருவர் அங்கே குறைவாய் எண்ணிவிட்டு தேவ பிள்ளைகள் அவளை குறைவாய் நடத்துகிற நிலைமைகள், பகைகள், ஊழியங்களுக்குள்ள கூட அப்படி இருக்கும், ஊழியக்காரர்களுக்குள்ள கூட அப்படி இருக்கும். ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளாத நிலைமைகள், ஒருவர் வெறுக்கிற நிலைமைகள், ஒருவருக்கு விரோதமாக இன்னொருவர் தந்திரம் பண்ணுகிற நிலைமைகள், இவைகள் எல்லாம் இருக்குமாக இருந்தால் தேவ பிள்ளைகளே, இப்படிப்பட்ட நிலைமையில் இயேசுவின் ரத்தம் ஜெயம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி நாம் எவ்வளவுதான் கூச்சல் போட்டாலும் தேவ பிள்ளைகளே, அந்த பாகால் தீர்க்கதரிசிகள் அன்றைக்கு எலியாவின் முன்பதாய் நின்று பாகால் தெய்வத்தை நோக்கி கூத்தாடினதை போலதான் அது இருக்கும்.
எலியாவை போல தேவ பிள்ளைகளே பலிபீட தண்டையிலே போய், ஆண்டவரே பலிபீடம் உடைக்கப்பட்டிருக்கிறதா, என் வாழ்க்கை உடைக்கப்பட்டிருக்கிறதா, என் இருதயம் உடைக்கப்பட்டிருக்கிறதா, என் இருதயம் கரைபட்டிருக்கிறதா, சிந்தனையினால், எண்ணத்தினால், பேச்சினால், என் திட்டங்களினால், ரகசிய வாழ்க்கையினாலே ஆண்டவரே இதெல்லாம் கரைபட்டிருக்கிறதா, அப்படி என்றால் உங்களுடைய பலிபீடத்தை நான் சரி செய்கிறேன் என்று எலியாவை போல நன்றாய் நின்று ஜனங்களை கூடி வர பண்ணி எல்லாரும் கிட்ட வாருங்கள் என்று சொல்லி பலிபீடத்தை நன்றாய் சரி செய்து விட்டு தேவ பிள்ளைகளே, இப்ப ஒரு வார்த்தை வானத்தை பார்த்து சொல்லுங்க, கர்த்தாவே கேட்டருளும் என்று சொல்வீர்களாக இருந்தார். உம்முடைய ஊழியக்காரனாகிய நான் உம்முடைய வார்த்தையின்படி இவைகள் எல்லாவற்றையும் செய்திருக்கிறேன் ஆண்டவரே, இப்பொழுது என்னுடைய ஜெபத்தை கேட்டருளும் என்று ஒரு வார்த்தை சொல்லுங்க. கர்த்தர் சமூகம் உங்களோடு இருக்கிறதை தேவன் அங்கே வெளிப்படுத்துவார். அக்கினி இறங்கும். சும்மா வெறுமனே கூச்சலிடுகிறதுனால, இயேசு நல்லவர் என்றால் இப்பொழுதெல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும், சபைகளிலே இயேசு நல்லவர் என்று ஒருவர் சொல்லுகிறவர்கள் 10 பேர் கூச்சலிடுவார்கள், ஆமென் என்று சொல்வார்கள், அதுக்கு கரந்தர் விசில் அடிப்பார்கள். இவைகளினால் ஆண்டவர் உங்களோடு வந்துவிட போவதில்லை. இதற்கென்று 4 பேரை வைத்துக் கொள்வார்கள், அதற்கென்று ஆமேன் போடுவதற்கு 4 பேரை வைத்துக் கொள்வார்கள். இதனாலே ஒன்றும் உருவாக இந்த பிரசங்க பீடத்தை நான் உலுக்கி அசைத்து தேவ பிள்ளைகளே, நான் மிகவும் ஒரு உற்சாகமான ஒரு பிரசங்கத்தை செய்து விட்டால் இப்பொழுது அக்கினி அங்கே இறங்க போவது கிடையாது. அக்கினியும் வல்லமையும் எங்கே இறங்கும் என்றால், பேசுகிறவனும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும், கேட்கிறவனும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும், இதை கவனிக்கிறவனும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும், அவன் செபத்திலே இருக்க வேண்டும், கர்த்தரோடு இருக்க வேண்டும். நான் இங்கே இருந்து அனுப்புகிற ஏதோ ஒரு கை அசைப்பினாலே அங்கே உனக்கு ஆச்சரியம் நடந்துவிட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு வல்லமையை தேவன் செய்யவில்லை. தேவ பிள்ளைகளே, தேவன் எதை செய்தார் என்றால் மனமாற்றத்தை கொண்டு வந்தார். சகையின் வாழ்க்கையிலே மனமாற்றம், பேதுருவின் வாழ்க்கையிலே தேவன் பேசி 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 அவனை கர்த்தர் தன்னுடையவனாய் மாற்றினார். ஆனபடியால் தான் பேதுரு ஒரு நாள் சொல்றார், என்னிடத்திலே வெள்ளியும் இல்லை பொன்னும் இல்லை, ஆனால் இயேசுவின் நாமம் ஒன்று என்று சொல்வதற்கு காரணம் என்னவென்றால் ஆண்டவர் அவனை தன்னுடையவனாய் மாற்றினார். தேவ பிள்ளைகளே, மோசே சொல்லுகிற, ஆண்டவரே நீங்க வரலண்டா நாங்க நத்திங், நாங்க ஒண்ணும் கிடையாது ஆண்டவர், அப்ப நீங்க இருப்பீங்களாக இருந்தா நாங்க விசேஷித்தவர்கள் என்று சொன்ன உடனே கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தையை பாருங்கள். அந்த வசனத்தை வாசிப்போம். யாத்திராகமம் 33வது அதிகாரம் 17வது வசனம். கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை பாருங்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார். கர்த்தர் மோசேயை நோக்கி அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே நான் செய்வேன். பார்த்தீர்களா? அதாவது ஆரம்பத்திலே சொன்ன ரூத்தை போல நீர் என் தேவன், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று சொல்லுகிற அறிக்கை பண்ணுங்க தேவ பிள்ளைகள். உங்களுடைய வாயின் அறிக்கையை தேவன் என்று கவனித்து அவருடைய சமூகம் உங்களோடு இருக்கிறதுனாலே நீ சொன்ன அந்த வார்த்தையின்படி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே நான் செய்வேன், என் கண்களிலே உனக்கு கிருபை கிடைத்தது, ஏனென்றால் நான் உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார். பாருங்க, பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன் என்று சொல்லவில்லை என் ஆண்டவர். இதுக்குதான் திரும்பவும் சொன்னேன், கர்த்தருடைய சமூகம் உன்னோடு இருக்க வேண்டும், பேசுகிற உன்னோடு, பிரசங்கிக்கிற உன்னோடு, பாடுகிற உன்னோடு, ஆராதனை நடத்துகிற உன்னோடு, கேட்கிற உன்னோடு கர்த்தருடைய பிரசன்னம் இருக்க வேண்டும். ஏனென்றால் அழைத்தேன் என்று மட்டும் தேவனுடைய அநேகர் அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. கர்த்தருடைய காரியத்தை செய்வதற்கு, ஊழியத்தை செய்வதற்கு அநேகர் அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் அவர்கள் அழைக்கப்பட்டவர்கள் கர்த்தரால் அறியப்படும்படி தங்களை அர்ப்பணிப்பது கிடையாது. உடனடியா ஃபீல்ட்ல இறங்கிடுறது, உடனடியாய் தேவனுடைய ஊழியக்காரர்களாய் மாறி விடுவது. ஆனால் மோசேயை பார்த்து கர்த்தர், உன்னை அழைத்து நான் என்ன செஞ்சிருக்கிறேன், அறிந்திருக்கிறேன். எப்படி அறிந்தார் தெரியுமா? இந்த வார்த்தையை சொல்லுவதற்கு முன்னாடி, ஆண்டவரே நீர் என்னோடு வரவில்லை, ஆனால் எனக்கு ஒண்ணும் கிடையாது, நாங்க விசேஷித்தவர்களாய் மாற முடியாது என்று மோசே சொல்வதற்கு முன்பதாக மோசையின் ஆரம்ப பகுதிகளை கவனித்து பாருங்கள். நான் திக்குவாயன், நான் போக மாட்டேன், எனக்கு முடியாது, ஆரோனை அனுப்பும், என்னால் பேச முடியாது, பார்வோன் நம்ப மாட்டான், ஜனங்கள் நம்ப மாட்டார்கள், அற்புதத்தை நான் செய்தால் கூட நம்ப மாட்டார்களே, வெறுங்கையா எப்படி, இப்படி நிறைய சாக்கு போக்குகளை சொன்னவன் தான் இந்த மோசே. கர்த்தர் சொல்லுகிறார், நீ என்னோடு நெருங்கி நின்ற பொழுது நான் உன்னை அறிந்தேன். தேவனிடத்தில் நெருங்கி வா தேவ பிள்ளை,
சும்மா ஃபயராக வாழ்ந்துவிட்டு போவதற்கு தேவன் நம்மை அழைக்கவில்லை. ஃபயர் என்று சொல்லுவதற்காக, அக்கினி என்று சொல்லுவதற்காக, இதோ இயேசுவை நேசிக்கிறார் என்று விரல் காட்டி பேசுவதற்காக தேவ பிள்ளைகளே கர்த்தர் நம்மை உருவாக்கி விடவில்லை. நாம் தேவனுக்குள் நாம் வாழ்ந்து நின்று கர்த்தரை வெளிப்படுத்தும்படி தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ரூத் நகோமியின் இடத்துல இந்த தேவனை பார்த்திருப்பாள் என்றுதான் நான் நம்புகிறேன். இந்த நகோமி அந்த கஷ்டத்தின் நிலையிலும் கர்த்தருடைய நம்பிக்கையிலே அவள் வாழ்ந்து, ஏன்னா இல்லாட்டி அந்த ரூத் அந்த வார்த்தையை சொல்ல முடியாது. உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்கிற வார்த்தை தேவ பிள்ளைகளே அது சாதாரணமாய் வந்திருக்க முடியாது. நகோமிக்குள் ஏதோ ஒரு தேவனுடைய மகிமையின் காரியத்தை அல்லது தேவனுடைய நம்பிக்கை வைத்திருக்கிற அது விசுவாச வாழ்க்கையை அவள் பார்த்திருக்க வேண்டும். இன்னைக்கு நகோமியினுடைய வார்த்தை மட்டும் இல்ல, ரூத்தினுடைய அந்த ஒரு வார்த்தையை கர்த்தர் அங்கீகரிக்கிறதை நாங்கள் அங்கே பார்க்கிறோம். ஆக தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு அறிக்கை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். அறிக்கை செய்யுங்க. இயேசுவினுடைய நாமத்தில் அறிக்கை செய்யுங்க. கர்த்தருடைய நாமத்தை உங்களுடைய நாவினால் அறிக்கை செய்யுங்கள் தேவ பிள்ளைகளே. இன்றைக்கு சொல்லப்படுகிற, நீங்கள் நம்பி விசுவாசித்து சொல்லப்படுகிற வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். பாருங்க, மோவா பட்டணத்தில் இருந்து பெத்லகேம் ஊருக்கு அவர்கள் போகிறார்கள். இது அவர்கள் எப்பொழுதோ இருந்தது, ரொம்ப வருஷங்கள், பல வருஷங்கள் இடைவெளி. அங்கே எதுவுமே அவர்களுக்கு இப்பொழுது முன்பு இருந்தது போல இருந்திருக்கு. ஆட்கள் மாறி இருப்பார்கள், சூழ்நிலைகள் மாறி இருக்கும், இடங்கள் மாறி இருக்கும், மக்களுடைய மனநிலை மாறி இருக்கும், அவருடைய அன்பு மாறி இருக்கும், எல்லாம் மாறி இருக்கும் தேவ பிள்ளைகளே. ஆனால் அந்த தேசத்துல கர்த்தர் ஒரு போவாசை, அந்த போவாசின் வயலை, போவாசினுடைய அந்த வேலை ஆட்களை, அந்த போவாசின் கண்களிலே ஒரு தயவை தேவன் எப்படி கொண்டு வந்தார் தெரியுமா? மோவா பட்டணத்திலே வெறுமையான நம்பிக்கையற்ற ஒரு புதிய சூழ்நிலைக்குள்ளே தள்ளப்பட்ட பொழுது, மீண்டும் நான் புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்க வேண்டுமா, அங்கே எனக்கு யார் இருப்பார்கள் என்று அங்கலாய்த்து ஒரு பட்டணத்தில் இருந்து தேவ பிள்ளைகளே நம்பிக்கையின் வார்த்தையை அவள் சொன்ன பொழுது அந்த வார்த்தையை தேவன் கனப்படுத்தினார். இன்னைக்கு நீங்க நிக்கிற சூழ்நிலையில, இருக்கிற சூழ்நிலையில நம்பி கர்த்தரை நம்புங்கள் தேவ பிள்ளைகள். ஆண்டவரே, நாம் உம்மை விசுவாசிக்கிறோம் என்று சொல்லுங்க. அப்படியே போர்ஸ் பண்ணப்பட்டு தள்ளப்படலாம், ஒரு புது சிச்சுவேஷனுக்குள்ள தள்ளப்படலாம், ஒரு புதிய வழிக்குள்ள, புதிய காரியத்துக்குள்ள தள்ளப்படலாம். உங்களுக்கு யாரும் இல்லாத ஒரு நிலையில நீங்கள் கொண்டு போய் விடப்படலாம். ஒருவேளை வைத்தியசாலைகள்ல கூட அப்படிப்பட்ட ஒரு நிலை தான். யாரும் இருக்காது, யாரும் பார்க்க வர முடியாது, யாரும் தொடர்பு கொள்ள முடியாது. அங்கே வரக்கூடிய நர்சஸ், வரக்கூடிய அங்கே வைத்தியர்கள் மற்றவர்கள் கூட அவர்கள் அடிக்கடி வர முடியாது. இப்படிப்பட்ட ஒரு நிலைக்குள் நீ தள்ளப்படலாம். அங்கே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளுக்குள்ளே அடைக்கலமாய் நீங்கள் இருப்பீர்களாக இருந்தார் உங்களுக்கு தேவன் நிறைவின் பலனை கர்த்தர் தருவார். ஜெபிக்கலாமா இந்த நாள்? ஜெபிக்கலாம் தேவர்களே. கர்த்தருடைய கிருபையின் கரம் உங்களோடு இருப்பதா, தேவனுடைய சமூகம் உங்களோடு இருக்க வேண்டும். இன்றைக்கு நீங்க ஆராய்ஞ்சு பாருங்க. ஆண்டவரே, நாங்க உமக்கு, ஏன்னா மனுஷன் என்று சொல்லப்படுகிற பொழுது ஒருவேளை தவறுகிறவன் தான், தவறுகள் அவருடைய வாழ்க்கையிலே வந்து விடுவதுதான் தேவ பிள்ளைகளே. ஆனாலும் தேவன் அவர் அண்டையில் வருகிற பொழுது மீண்டும் நாம் செய்து விடாதபடி நம்மை தடுத்து நிறுத்தி உன்னை நடத்துகிற ஒரு ஆண்டவர். இந்த நாள்ல விசுவாசம், உன் சமூகம் என்னோடு கூட இருக்கட்டும், என்னோடு வாழும், கிருபை என்னை தாங்கட்டும் என்று சொல்லுங்க. கர்த்தர் உங்களை நடத்துகிறார். அன்பின் பரலோக பிதா, இந்த வேளையில ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் உங்களுடைய சமூகத்துல வருகிறேன். ஆண்டவரே, உம்முடைய சமூகங்களோடு போகட்டும் ஐயா. விசேஷித்த விழாவுகளை மாற்றும். அங்கே காண்பிக்கிற உம்முடைய தயவுக்காக கர்த்தர் வழி நடத்தும். என் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதா. ஆமென். ஆம் சகோதரனே, சகோதரி, மீண்டும் ஒரு தேவ வார்த்தையோடு, இந்த வார்த்தையின் தொடர்ச்சியோடு உங்களை சந்திக்கும் வரை கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார் என்று கூறி உங்களிடத்திலிருந்து விடை பெறுகின்றோம்.